ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கீரை மசியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ நான் ஒரு கட்டு சிறுகீரை வாங்கிட்டு வந்து நான் நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு குக்கரில் ஒரு கப்பு வந்துட்டு மீடியமான கப்பில் ஒரு கப்பு வந்து நான் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு இது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா கீரை வந்து நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே ஆயில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து 7லேருந்து 8 பல் நல்லா மீடியமான பூண்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா குக்கர் போட்டுட்டு ஒரு 7-8 விசில் விட்டிங்கன்னா பருப்பு நல்லா மசிஞ்சு நல்லா சூப்பராக வந்துட்டு வெந்து வந்துடும். பாருங்கள், 7-8 விசிலுக்கு அப்புறம் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது குக்கரை வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடுங்க. அது நல்லா கொதிக்கும். கொதிக்கிற டைமில் நம்ம கீரையை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்த கீரையை இதோடு சேர்த்துக்கிறோம். சிறுகீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த பருப்புக்கும் இது கீரைக்கும் நல்லா மணமாக இருக்கும். நல்லா நெய் விட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ கீரை எல்லாத்தையும் போட்டுட்டதுக்கப்புறம் கரண்டி காம்பை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இது ஹை ஃப்ளேமில் வைக்காத ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கீரையை வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கூடவே லைட்டாக வந்துட்டு நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல கீரை வேகிற வரலும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு கீரை வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு கல்சட்டியில் மாற்றிக்கிட்டேங்க. இப்போ கல்சட்டியில் மாற்றியாச்சு. பாருங்கள், நல்லா குக்கர்லேருந்து கல்சட்டிக்கு மாற்றியாச்சு. இப்போ அதை வந்துட்டு நல்லா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு கரண்டி வந்துட்டு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 3 குழிக்கரண்டி வந்துட்டு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதனால் காரத்துக்கு வந்துட்டு ஒரு 3 மிளகாய் மட்டும் நான் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு ஜீரகம் தாளிச்சிக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேங்க. அந்த பூண்டு பல்ல இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெங்காயம், நான் வந்து சாம்பார் வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா தூளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பையும் கீரையும் நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சு எடுத்துருங்க, தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் புளி சேர்க்காதனால ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேங்க. கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது தக்காளி வெங்காயம் நல்லா எல்லாமே மசிச்சு வந்துடுச்சு. நல்லா வெந்து வந்து நல்லா ஒன்றா பிளைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கீரையும் நல்லா மசிச்சாச்சு. இந்த டைமில் வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறதுக்காக வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கணும். அப்படின்னா தான் சீக்கிரமாக நமக்கு நல்லா வெந்து வந்துடும் வெங்காயம் தக்காளியும். இப்போ நல்லா கீரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சிறுகீரை மசியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.